தீபிகா வணக்கம். நிச்சயமாக சிலிண்டர் தட்டுப்பாடு கடுமையாக இருக்கிறது. திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலிக்கே புகழ்பெற்ற அல்வா கடைகளின் உற்பத்தி இதனால் நிறுத்தப்பட்டிருப்பது மிகப்பெரிய கவலையை அந்த தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது என்றே நாம் குறிப்பிட வேண்டும். தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்றான திருநெல்வேலியின் உலக புகழ்பெற்ற அல்வா நிறுவனங்களில் வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அதனுடைய புரொடக்ஷன் உற்பத்தி நிறுத்தப்படுவதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சியிடம் பிரத்யேகமாக பேசிய சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவன உரிமையாளர் சிவ சுப்பிரமணியன், தற்போது வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. நேற்று வரை எங்களுக்கு ஓரளவு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் கடந்த 2 நாட்களாக சிலிண்டர்கள் இல்லை என டீலர்கள் கைவிரித்து விட்டனர். எங்களிடம் இருப்பில் இருந்த சில சிலிண்டர்களை கொண்டு கடந்த சில நாட்களாக சிக்கனமாக தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தோம். ஆனால் இன்று காலை தற்போது 11 மணி வரை மட்டுமே அல்வா தயாரிப்பதற்கான எரிவாயு கையில் இருந்தது. அதன் பிறகு போதிய சிலிண்டர்கள் இல்லாததால் அல்வா தயாரிக்கும் பணிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது என வேதனையுடன் தெரிவித்தார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களில் 50% விநியோகம் செய்ய போவதாக தகவல்கள் வந்தாலும் இது குறித்து திருநெல்வேலியில் இருக்கும் கமர்ஷியல் வணிக ரீதியான சிலிண்டர்கள் விநியோகிக்கும் டீலர்களிடமிருந்து தங்களுக்கு இதுவரை எந்த தகவலும் வரவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்த கட்டமாக தொழிலை தொடர என்ன செய்வது என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. இந்த தட்டுப்பாடு நீங்கி நல்ல செய்தி வர வேண்டும் என விரும்புகிறோம் என்றார். இதனால் அல்வா தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திருநெல்வேலியில் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. பல்வேறு அல்வா கடைகளின் நிலைமையும் இதாகவே இருக்கிறது. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் ராம்குமார் தெரிவிக்கும் போது இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் ஏற்கனவே 1 வாரம் 10 நாட்களுக்கு முன்பாக கவலை தெரிவித்தோம். ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிடுகின்றனர். திருநெல்வேலியின் உலக புகழ்பெற்ற அல்வா வியாபாரம் மற்றும் அல்வாவின் தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருப்பது அனைத்து தரப்பினரையும் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. தீபிகா, இப்போ கடுமையான கேஸ் தட்டுப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கு வரைக்கும் எங்களுக்கு ஓரளவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, 1, 2ன்னு வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியே சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இருக்க சிலிண்டரை ஓரளவு சிக்கனமாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேறு மாற்றுத்திட்டம் என்னங்கிறது இனிமேல் தான் யோசிக்கணும். இது எப்போ நம்ம சிலிண்டர் கொடுப்பாங்க என்னங்கிறது தெரியல. கமர்ஷியலுக்கு 50% கொடுப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்போ இருந்து வரும்னு தெரியல. இன்னும் டீலர்லேருந்து எந்த தகவலும் இல்லை எங்களுக்கு. அதனால் சீக்கிரமாக நல்ல செய்தி வரும்னு நம்புகிறோம். இப்போ 1 வாரம் ஆச்சு சப்ளை ஆகி, கேஸு இல்லாதனால விறகு வச்சு தான் எரிச்சிக்கிட்டு இருக்கோம். அது எல்லா பொருளையும் விறகு அடுப்பில் ரெடி பண்ண முடியல. ஒரு சில அல்வா மட்டும் விறகு அடுப்பில் கிண்டிட்டு மித்த காரங்கள்லாம் கேஸ் அடுப்பில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எரிபொருள் தட்டுப்பாடுனால விறகும் கிடைக்க மாட்டேக்கு, கேஸ் சிலிண்டர் இல்லை. அதனால் பாதி சரக்கு கூட எங்களால் போட்டு வியாபாரம் பண்ண முடியலை. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. பரமசிவன், இதுக்கு சீக்கிரம் ஒரு தீர்வு கிடைச்சா எல்லாருக்கும் சந்தோஷம். பொதுமக்களுக்கும் வேண்டிய சாமானை நாங்கள் கொடுக்கலாம். இப்போ எங்களால் ஒன்றுமே கொடுக்க முடியல. இல்லை பார்த்துட்டு அதுவும் முடியலைன்னா பாதி நேரம் கடை அடைக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் தேங்கிக்கிட்டு இருக்கு. நன்றிங்க.